அரசு விழாக்களில் பொது நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்கிற போது சில அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஸோ அந்த அறிவிப்புகளை எல்லாமே அச்சடித்து பட்ஜெட்டாக கொடுத்து அதில் நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான அந்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி என்பது இந்த பட்ஜெட் மீது இருக்கிறது. அதுதான் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் பிஜேபி அண்ணாமலை உள்ளிட்ட பலருமே அதை விமர்சனம் பண்ணாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றாத பல திட்டங்களை கூட நாங்கள் நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 4 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் அந்த எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பல மாணவர்கள் 18 வயது கடந்த கல்லூரி மாணவர்கள் வாக்காளர்களாக கருதி அவர்களை ஈர்ப்பதற்காக தான் ஏற்கனவே தமிழ் புதுவன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர், அவர் தான் தலைமை ஆசிரியராக இருப்பார், அவர் தான் வகுப்பும் எடுப்பார், அவர் தான் சில இடங்களில் மணி அடித்து ஸ்கூல்ஸ் தொடங்கிறது வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. Taste the Daily. நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துருப்பீங்க, அதை சார்ந்த அலுவல்கள் சட்டப்பேரவையில் போயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஸ்கஷனே இல்லாமல் எப்பயும் வராமல் ஒரு அறிவிப்புகள் தான் வந்திருக்குன்றத வந்து எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் இப்போ எதிர்வரும் 2026 வந்து இவங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். அதனால் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவிலான அறிவிப்புகள் இருக்கும். இதுதான் முழுமையான பட்ஜெட்டு, எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக வருகிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வார ஊழியர்கள், போக்குவரத்து விவசாயிகள், பல தரப்புமே உட்பட பல தரப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றாத பல திட்டங்களை கூட நாங்கள் நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. அன்றைய தினம் அதிமுக ஆட்சி காலத்தின் போது அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்ட களத்திற்கு வந்த அத்தனை அமைப்புகளுக்கும் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எல்லா அமைப்புகளுக்குமே இருக்கும். அவங்க அரசுக்கு எதிராக போராடுகிற பொழுது அங்கே போய் ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இந்த அரசு நிறைவேற்றலைன்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு உங்களுக்கு வந்த உடனே எல்லாம் நாங்கள் செய்து தர்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 525 உறுதிமொழிகளாகவும் கொடுத்தாங்க. அதில் எல்லாமே இருக்குது. அப்போ 4 ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் அந்த எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பல தரப்புமே இந்த பட்ஜெட்டை பார்த்து சொன்னாங்க. பெண்களை, இளைஞர்களை, புதிய வாக்காளர்களை குறிவைத்து சில அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். வழக்கமான ஒவ்வொரு ஆண்டுமே அரசு விழாக்களில் பொது நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்கிற போது சில அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஸோ அந்த அறிவிப்புகளை எல்லாமே அச்சடித்து பட்ஜெட்டாக கொடுத்து அதில் நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. 200 கோடி, 500 கோடி, நம்பர் போட்டு சொல்லணுன்றதுக்காகவே ஆமாம், நிறைய அந்த மாதிரி இருக்குது. மேம்போக்காக பார்த்தாலும் சரி, அல்லது உள்ளீடாக உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தாலும் கூட பெருமளவு மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கான எந்த அறிவிப்புகளும், முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை. இந்த விவசாய பொருட்களுக்கான ஆதரவு விலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதோ, நெல்கான ஆதரவு கொடுக்குறதோ, அதுக்கான எதுவும் இல்லை. அது பாதுகாக்கிறதுக்கான இந்த குடோன் மாதிரியான வசதிகள் எதுவும் சார்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பால் உற்பத்தி சார்ந்த, பால் விலை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கரும்பு கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறத பற்றின விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நடக்கிட்டே போகலாம். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய்ங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக கோரிக்கைகளாக இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து கட்டணம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கான அந்த வைப்பு நிதி எந்த கோரிக்கையுமே அவங்க அரசு ஊழியர்களாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஓய்வு பெறுகிற பொழுது ஒட்டுமொத்த ஓய்வூதிய பணப்பலனும் கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா 30-40 வருஷம் பணியாற்றிட்டு வயதான காலத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கணும், வீடு கட்டணம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு தொகை வர்றப்போ தான் அது சாத்தியப்படும். அது எதுவுமே இல்லை. இந்த அரசு ஊழியர்களாக எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை காலங்காலமாக அது இருக்கல. அதை தாண்டி இவர்கள் அளித்த அந்த வாக்குறுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, 2 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டண அளவீடு என்பதை மாதம் ஒரு முறை
அப்படின்னு சொன்னாங்க, நிறைவேற்றாங்க. மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும், அது இல்லை. இந்த கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிடிஆர் வந்த உடனே சொல்லிட்டாரு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இந்த டீசல் பெட்ரோல் விலை 4 ரூபா 5 ரூபா குறைக்கினாங்க. டீசலுக்கு மட்டுமே 3 ரூபா குறைச்சாங்க அப்படின்னு பெட்ரோலை பற்றி கண்டுக்கலை. இப்படி பல்வேறு விதமான அந்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி என்பது இந்த பட்ஜெட் மீது இருக்கிறது. அதுதான் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் பிஜேபி அண்ணாமலை உள்ளிட்ட பலருமே அதை விமர்சனம் பண்ணாங்க. பேரவையிலும் கூட விஜய் அவர்களும் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய நடிகர் விஜய் அவர்களுமே இது இந்த பட்ஜெட்டை ஏமாற்றம் அளிக்கிறது. எந்த தரப்பினரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கம் எந்தவித ஒரு அறிவிப்பையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பலர் ஆசிரியர்கள் 20,000 பேர் போடுறோம், 18,000 பேர் போடுறோம், 2,000 பஸ் வாங்குறோம், 3,000 பஸ் வாங்குறோம். ரீசெண்டாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதற்கான நிதி ஒதுக்கீடு, அதுக்கான ஏற்பாடுக்கான நிதி ஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் கூட எதுவுமே அதுதான் வெறும் அறிவிப்புகளாகமேட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான முனைப்பு, அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான ஒரு குழுவோ இல்லை ஒரு அமைப்போ நியமித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே இல்லை. பெரும்பாலான அறிவிப்புகளாக தான் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்னென்னு இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வந்துருச்சு. இப்போ ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே இந்த ஆண்டு கடன் வாங்குறதா 1.05 லட்சம் கடன் வாங்க நிதி செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள். ஆமாம் அவருமே அறிவிச்சிருக்கிறார். அப்படி 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன். நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாமே மூலதன செலவுகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மூலதன செலவுகள்னால் பரவாயில்ல, வரவேற்கலாம். அந்த மூலதனத்தின் மூலமாக அரசுக்கு இந்த வகையில் வருமானம் வருதுன்னு சொன்னால் வரவேற்கலாம். ஆனால் ஒரு 200 கோடியில் மருத்துவமனை, 200 கோடியில் விளையாட்டு திடல், இது மாதிரி முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பெயரிலான இந்த திட்டங்கள், இது என்ன மூலதனம், இதன் மூலமாக என்ன கிடைக்க போகுதுன்னு நமக்கு புரியலை. வெறும் கட்டடங்கள் மட்டும் தான் இருக்கு. ஆமாம், சேவைகள் அதுதான். இன்றைக்கும் கூட பல கிராமங்களில் பள்ளிகளுக்கே கட்டிட வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, வகுப்பறைகள் வசதி இல்லைங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது மாதிரி இந்த தொடக்கப் பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாக, நடுநிலைப் பள்ளிகளாக உயர்நிலைப் பள்ளிகளாக, உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் தொடர்ந்து இருக்குது. அதுலேயுமே ஆண்டுக்கு இவ்வளோங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு பண்ணுவாங்க. அது கூட இந்த முறை பண்ண மாதிரி தெரியல. எனவே இந்த பொது பட்ஜெட்டில் அதிகமான நிதி, ஆமாம், வழக்கம் அது வரவேற்கத்தக்கது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சரியாக முறையாக செலவழித்து அதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை, நீங்கள் பல பள்ளிகளில் நான் சொன்ன மாதிரி சுற்றுச்சுவர்கள் எல்லாம் இருக்குது, கழிப்பறை வசதிகள் எல்லாம் இருக்குது. அந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி அதற்கு இன்னும் கூடுதலாக கூட நிதி ஒதுக்கி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக லேப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஸ்கூல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிறப்பான வந்து வேதியியல் லேப் ஆகணும் சரி, கம்ப்யூட்டர் லேப் ஆகணும் சரி, எல்லா பட்ஜெட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எத்தனை ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு வெள்ளை அறிக்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்குமா? அதுதான் எதிர்கட்சிகள் கூட அதை வலியுறுத்துறாங்க. என்ன அடிப்படை வசதிகளை கடந்த ஆண்டு அறிவித்தாங்க, அந்த கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களில் எத்தனை சதவீத பணிகள் நிதி ஒதுக்கீடு பண்ணீங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது, அதில் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கணக்குகள் இல்லை. மேம்போக்காக சில விஷயங்களை கல்வி அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு. தரவுகள் முறையாகவும் சரியாகவும் இல்லை. இப்போ இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விஞ்ஞான கூடங்கள், வகுப்பறைகள், சுற்றுச்சுவர்கள் இது எல்லாமே கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளவு கட்டி முடிச்சிருக்காங்க, இப்போ இனி எவ்வளவு கட்ட போகிறாங்க, இதற்கு நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விவரங்களை நிச்சயமாக பேரவையில் ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கல்வித்துறை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுவெளியில் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். இதெல்லாம் தாண்டி இந்த லேப்டாப் திட்டத்தை மீண்டும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருதுல்ல, நீங்கள் நிறுத்தினது தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இப்போ டிஎம்கே சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மையான விஷயம்? இல்லை, அதாவது இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற அந்த திட்டம் என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது. இந்த கொரோனா பீரியடில் ஒரு நிதி நெருக்கடி இருந்தபோது அது இடைக்காலமாக நிறுத்தியிருந்தாங்க. பல பகுதிகளில் கொள்முதல் செய்து அதை விநியோகிக்கக்கூட இல்லாமல் இருந்தது. கொரோனா முடிகிறதுக்கு முன்பாலே ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு 2021.
இவங்க அறிவித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்து செயல்படுத்தி வந்த இந்த திட்டங்களில் இதுவும் ஒன்று. இதே மாதிரி நம்ம இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த திட்டங்களும் கிராமப்புற மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன், அது அப்புறம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 50% மானியத்தில் ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் அவங்க மக்கள் நல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார்கள். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிதி நெருக்கடி காரணமாக இடைக்காலமாக தான் நிறுத்தினாங்க. மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற இன்றைக்கு 3 ஆண்டுகள் கடந்து 4வது ஆண்டில் இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. கைக்கணினி அல்லது மடிக்கணினி ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன்ல, மாணவர்கள் 18 வயது கடந்த கல்லூரி மாணவர்கள் வாக்காளர்களாக கருதி அவர்களை ஈர்ப்பதற்காக தான் ஏற்கனவே தமிழ் புதுவன 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு உதவித்தொகை, பஸ், இலவச பஸ்ன்னு காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்த அந்த பெண்கள் வாக்குகளை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போவும் அந்த பெண்களை மையப்படுத்தி பல்வேறு ஆமாம் அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக அந்த கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த இது வருகிறது. இதில் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கைக்கணினியோ அல்லது மடிக்கணினியோ வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. இது வழங்குவதற்காக அல்லது இதை கொள்முதல் செய்வதற்காக எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்கு, இது எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெளிவாக அதில் குறிப்பிடப்படலை. 20,000 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. 2000 கோடி 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறன்ற விஷயங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருது ஒரு லேப்டாப். ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் வரும். அது தக்கவாறு அவங்க கொள்முதல் செய்கிற போது பார்த்துக்குவாங்க. அது உண்மைதான். ஓகே சார், இதுதான் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களே பெருசாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல. ஏன்னா செமிகண்டக்டர் சார்ந்த பூங்காக்கள் உருவாக்குற விஷயங்கள் தான் அது எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கி. இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 84-86 லட்சம் பேர் இன்னும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பெற்று வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அரசு பணியிடங்கள் உயர்த்துறோமா, அதுல ஒப்பந்த செவிலியர்களோட நிலைமை என்ன, ஒப்பந்த அரசு ஆசிரியர்களோட நிலைமை என்ன, கெஸ்ட் லெக்சரா வேலை பார்க்குறவங்களோட நிலைமை என்ன, பிஹெச்டி முடிச்சுட்டு சின்ன சின்ன காலேஜஸ்ல வேலை பார்க்குறவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அதுதான் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் போராடி வந்த அந்த பகுதி நேர ஆசிரியர்களை முழுநேர ஆசிரியர்களாக பணியமர்த்தணும், இந்த காலமுறை ஊதியத்தில் இருப்பவர்களையும் நிரந்தரப்படுத்தணும், அவர்களை 10 ஆண்டு 15 ஆண்டுகள் தற்காலிக பணிகளை நியமித்தவர்களையும் நிரந்தரமாக்க வேண்டும். இந்த தொழிற்கல்வி கைத்தொழில் ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும். இப்படி ஆசிரியர் தரப்பிலேயே பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்குது. தொடர்ந்து அதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறேன்னா, இது தொடர்பான ஒரு 2 வழக்கு நீதிமன்றத்துக்கு இருக்குது ஆசிரியர் நியமனம் தொடர்பாக. இது அரசுக்கு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி தீர்ப்பு வந்த உடனே படிப்படியாக, ஏன்னா அதுக்கெல்லாம் அந்த தேர்வுகள்லாம் முடிந்து பட்டியல் தயார் நிலையில் இருக்கிறது. தலைமை ஆசிரியர் நியமனம், பட்டதாரி ஆசிரியர் நியமனம், செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள், இது மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தீர்ப்பு கிடைத்த உடனே நாங்கள் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தீர்ப்பு எப்படி வருகிறது, எப்போது நியமனம் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், ஆனால் ஏற்கனவே இப்போ எக்ஸாம் முடித்தவங்களை தாண்டி புதுசாக வரவங்களும் ஒரு லிஸ்ட் இருப்பாங்களே, அவங்களுக்கான வாய்ப்புன்றது ஒன்று நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஓ எக்ஸாம் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அந்த கவுண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 கவுண்ட் 1500 கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஓவரால் கவுண்ட்டில். அது இதே மாதிரி வந்து இந்த ஆசிரியர் பணியிடங்களும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்லை இன்னொரு தேர்வு நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அதுதான், இப்போ ஆண்டுக்கு 500 பேர் 1000 பேர்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த காலி பணியிடங்களுக்கு உடனுக்குடனே நியமனங்கள் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க 10,000 ஆமாம், நீங்கள் 5000 10,000 காலி இடங்களை அதிகப்படுத்த போக இருக்கிற ஆசிரியர்களே இப்போ ஒரு தொடக்கப்பள்ளியில் 5 ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர், அவர் தான் தலைமை ஆசிரியராக இருப்பார், அவர் தான் வகுப்பும் எடுப்பார், அவர் தான் சில இடங்களில் மணி அடித்து ஸ்கூல்ஸ் தொடங்கிறது வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ தேவைப்படும் பகுதிகளில் போதுமான அளவுக்கு ஆசிரியர்களை நியமித்தால் மட்டுமே மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த முடியும். ஏன்னா நம்ம தமிழ் மொழிக்காக நம்ம பெரிய அளவில் பாடுபடுறோம், வளர்த்தெடுக்கிறோங்கிற ஒரு தொடக்க பள்ளியிலேயே அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான இது இல்லை. அதனால தான் நீங்கள் 8வது 10வது வர்ற போது தமிழ் பாடத்திலே நிறைய தம்பிகள் தோல்வி அடைகிறாங்க.
இப்போ முறையான கல்வியை தொடக்கத்தில் நீங்கள் சொல்லி கொடுக்குற தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பல பேர் பெரிய அளவில் நியமிக்க வேண்டும். ஆமாம். அதுலேயும் குறிப்பாக மரியாதைக்குரிய புரட்சியர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் இந்த தொடக்க பள்ளிகள் நிறைய ஆசிரியைகள் பெண் ஆசிரியர்கள் நியமித்தாங்க. அவங்க வந்து மற்ற அந்த ஆண் ஆசிரியர்களும் நல்லா சொல்லித் தருவாங்க. ஆனால் இவங்ககிட்ட பசங்க படிக்கிற போது, அந்த 5-10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் படிக்கிற போது, அவங்க தாய்மை உணர்வோடு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது அவங்க நல்ல மனசில் படியும் ஏறும். அதுக்காக தான் அந்த பெண் ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க. போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் நியமனம் இல்லை அப்படிங்கிறது தான். அது தொடக்கப்பள்ளிகளானாலும் சரி, நடுநிலைப் பள்ளிகளானாலும் சரி, உயர்நிலைப் பள்ளிகளானாலும் மேல்நிலைப் பள்ளிகளானாலும் போதுமான அளவுக்கு. ஏன்னா ஒரு பாடத்திட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு தானே நம்ம மேல்நிலை உயர்நிலையில் இருக்கோம். அதுவே ஒரே ஆசிரியர் 2-3 பாடத்தை எடுக்கிற மாதிரியெல்லாம் இருக்குன்னு அவங்க குறைபட்டுக்கிறாங்க. அதுவும் ஒரு சில ஸ்கூல்லலாம் 2வது 3வது 4வதெல்லாம் ஒரே கிளாஸ்ல ஒரே டீச்சர் வந்து சொல்லி அந்த மாதிரி எல்லாம் மொத்தமா வாய்ப்பாடு படிங்க, மொத்தமா எழுதுங்க, உயிரெழுத்துக்கள் எழுதுங்க, மெய் எழுத்துக்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா எழுதி வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. தான் அவங்களுக்கு வந்து டீப்பா அவங்களுக்கு தேவையான அவங்க வயதுக்கேற்ற கல்வி அவங்களுக்கு கொடுக்க. அதுதான் நான் சொன்னேன். நீங்க தொடக்க கல்வியில அவங்களுக்கு எந்த மாதிரியாக நாம கல்விகளை புகட்டுகிறோமோ அதுதான் அவர்கள் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைந்து வருவதற்காக இருக்கும். இப்போ இன்றைக்குமே 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூட இந்த முழுமையாக காங்காச்சா அந்த தமிழ் எழுத்துக்களை ஆனா தமிழ் எழுத்துக்களை கூட முழுமையாக சொல்ல எழுத வரவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ழா ரா நா அதெல்லாம் இல்லை. அதை வந்து முறையாக தமிழ் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுக்கான ஒரு பொறுப்புணர்வோடு இருந்து அந்த தமிழை முறையாக கற்றுக் கொடுத்தால்தான் அடுத்த நடுநிலை மேல்நிலை என்று வருகிற பொழுது அதில் ஒரு பெரிய தேர்ச்சி பெரிய அளவில் வரும், ஈர்ப்பும் வரும், மொழியின் மீதும் ஒரு பெரிய ஈர்ப்பும் வரும். நான் 60களில் நான் படிக்கிற போது எங்களுடைய தமிழாசிரியர் வந்து சொல்லுவார், இந்த ழா ரா நா அதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ழா வர்ற போது நாக்கு உள்ளே போயிடணும், அன்னத்தை தொடணும். இந்த லா பள்ளத்துக்கு வரலாம் வர்ற போது இங்கே எட்டணும், பல் அப்படின்னு வந்தால் பல்லில் ஒட்டணும், அந்த லா இல் ழா அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் பா பண்பு, பலம் பா, அப்படி உச்சரிப்பை சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஆசிரியர்கள் எப்படி சொல்லி தர்றாங்க அப்படிங்கிறது புரியல. ஆன்லைன் கிளாஸ் தான், யூடியூப். அதுதான் இப்போ மரம் மரம் இந்த ராவுக்கும் அந்த ராவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது எல்லாமே நமக்கு தொடக்க கல்வியில தான் இது சரியா வரும். அந்த தொடக்க கல்வியை முழுமையாக பல இடங்கள்ல மாணவர்களுக்கு இந்த தமிழ் உச்சரிப்பே வரல பிரச்சனைன்றது பல இடங்கள்ல இருக்கு. ஆமா ஆமா, தமிழ் படிக்க தெரியாததுக்கான ரீசன் அவங்க ப்ராப்பரா சொல்லி கொடுக்காததுன்றா நம்ம யாரும் பேசுறது இல்லை. அதுதான் சொல்ல வரேன். பகுதி வாரியாகவே இந்த மொழி மாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏரியா வைஸாகவே இருக்குல்ல. இப்போ ஒரு வேடிக்கையாக எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார், இப்போ திருநெல்வேலியில் ஒருக்க வந்து நல்லா தமிழ் பேசுவார், இடம் இருக்குன்றதையா வாருங்கள் அப்படிமா. அப்படியே இந்த வந்துட்டாங்கன்னா மேலே பக்கம் இருக்குது உட்காரு அப்படின்னா, அப்படியே வந்துட்டு தாம்பரம் தாண்டி வேண்டா கீது இந்த குந்து அப்படின்னு மாறுது. எல்லாமே தமிழ் தான். ஆனால் முறையாக சரியான தமிழை எல்லா பகுதிகளிலையும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அரசனுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி தான் தொடக்க முதலே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நம்ம இங்கேயே செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் பழக்க வழக்கமே வராதுங்க, வழக்கமே அதாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருக்குது. அங்கே நம்ம பள்ளிகளில் அதை நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த வட்டார வழக்கிலிருந்து மாறி சரியான தமிழ் உச்சரிப்பு வரும் என்பது இந்த மொழியிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதை முறையாக சரியாக பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை கருத்து.